தலைவருக்கான ஒரு தேர்தலா பாக்குறோம். அதனாலதான் மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. சோ அது எப்படின்னா எங்களுக்கு பிஜேபி அண்ட் மதிமுக ஆப்போனன்ட் கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேருமே பெருவெரிய தலைவர்கள் கூட்டி பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி இருந்தும் கூட எங்களால ஜெயிக்க முடிஞ்சதுன்னா காரணம் தலைவருடைய முகமும் விசில் சின்னமும் மட்டும்தான். இன்னைக்கு ஆலோசனையில் அவர் நாங்க எல்லாம் எங்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவு அவருக்கு தெரிவிச்சோம். சட்டமன்ற குழு தலைவராக அவர் தேர்ந்தெடுத்தோம். அது மட்டும் தான் இன்னைக்கு நடந்துச்சு. மற்றபடி கூப்பிட்டா ஒரு ½ hour 1 hourக்குள்ள வாங்க. எனி டைம் நம்ம கவர்னருக்கு லெட்டர் கொடுத்தாச்சு. எனி டைம் அவங்க கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் இல்லைங்க, இன்னும் இல்ல. அது அந்த தகவல் வரல. ஆமா, சென்னையில தங்கச்சுன்னா கவர்னர்கிட்ட இருந்து இன்விடேஷன் வந்துச்சுன்னா ஒரு ½ hour 1 hourக்குள்ள நம்ம வரணும். அதனால அந்த மாதிரி இருந்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். எல்லாருக்கும் வணக்கம். ராணிப்பேட் வெற்றி வேட்பாளர் தாகிரா. முதல்ல தலைவருக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சரித்திரத்தில் பேர் எடுத்தது நம்மளுடைய கட்சி. தலைவர் அவர்கள் இன்னைக்கு சிஎம்மா வந்துட்டாரு. மக்கள் அதை தான் விரும்பினாங்க. மக்கள் விரும்ப முதல்வர் வேட்பாளர் நம் தலைவர் தளபதி அவர்கள். அது இன்னும் அதுலேருந்து நாங்கள் இன்னும் வரல. அந்த சந்தோஷத்தை இன்னும் நாங்கள் வெளியில வரல. கண்டிப்பா மக்கள் நினைச்சது எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. மக்களுக்காக நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பா ராணிப்பேட் தொகுதியும் ஒரு நிறைய மாற்றங்களை நாங்கள் கொடுப்போம். ராணிப்பேட்டில் இருக்கிற சூரியன் மறைஞ்சிச்சு, ரெட்டையில உதிர்ந்துச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் டிவிக்கே தான். தமிழக வெற்றி கழகத்தின் என்னைக்குமே நாங்க தான். இதுக்கப்புறம் நிரந்தர முதல்வர் எங்கள் தலைவர் தளபதி மட்டுமே. ரொம்ப சந்தோஷம். ராணிப்பேட் மக்களுக்கும் என்னுடைய மாவட்ட செயலாளர் மோகன் அவர்களுக்கும் தொகுதி பொறுப்பாளர் தீனா அவர்களுக்கும் என்னுடைய தம்பிகள் நகரம் ஒன்றியம் கிளை வார்டு வட்டச்சியார் எல்லாருமே எனக்காக ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றின்ற ஒரே வார்த்தையில இதுக்கப்புறம் அவங்க கூட தான் நான் பயணிக்க போறேன். தொகுதி மாறி நான் வந்தாலும் என்னை ஒரு வேட்பாளராக பார்க்காம அவங்க கூட ஒரு அக்காவா என்னை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. மக்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இதுக்கப்புறம் அவங்க வீட்டு ஒரு பொண்ணா நான் இருந்து எல்லாமே நான் கண்டிப்பா பண்ணி கொடுப்போன்றது பேசணும். நாங்க தொகுதியில ஜெயிச்சு வந்த விஷயத்தெல்லாம் கேட்டாரு. புது அனுபவம் எங்களுக்கு அரசியல் அதை பத்தி எல்லாம் கேட்டாரு. கேஷுவலா எங்க கூட உக்காந்து ஒரு சிஎம்மா இல்லாம எங்க கூட ஒரு தலைவரா கூட இல்லாம கூட பிறந்த ஒரு அண்ணனா எங்க கூட உட்காந்து அவரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினாரு. எல்லாருக்கிட்டையும் ஒரு 15 minutes பேசினாரு. என்கிட்டயும் பேசினாரு. என்னுடைய அரசியல் அனுபவத்தை நான் சொன்னேன். எலெக்ஷன் டே நடந்த அனுபவத்தையும் நான் சொன்னேன். எல்லாமே அவர் அவ்வளோ கவனிச்சு அதுக்கும் பதில் கொடுத்தாரு. கண்டிப்பா எங்களுடைய தலைவர் முதல்வர் அவர்களுக்கு எங்கள் மனமாத நன்றி. இதுக்கப்புறம் நாங்க தான்ற மாதிரி கொடுத்துட்டோம். நிரந்தர முதல்வர் எங்க தளபதி அவர்கள் மட்டும். ஆமா, மக்கள் நம்ம அரசியலுக்கு வந்திருக்கிறது மக்கள் தானே. மக்களுக்காக மட்டும் தானே. மக்களுடைய போய் ஒர்க் பண்ணுங்க. மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நம்ம அவங்க கேட்டுக்கிற கோரிக்கையெல்லாம் நம்ம நிறைவேற்றணும் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா தலைவருடைய உத்தரவுப்படி எல்லாமே நாங்க கண்டிப்பா கொடுப்போம். அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலைங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. கவர்னர் கூப்பிடுவாரு. அதுக்காக நம்ம ஏன்னா வெளியூர்ல இருந்து வந்திருப்போம். அதனால கூப்பிடுற டைம்ல 1 hourல வர முடியாது. அதனால இங்க இருந்து நம்ம பாத்துட்டு போறோம். அது எல்லாரும் கட்சியிலும் நம்ம நடக்குது. கவர்னருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. அதுக்கு தான் வேற எல்லாம் எதுவும் இல்ல. ரொம்ப நன்றி. இது ஒரு நல்ல சைன் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு. இளைஞர்கள் எல்லாரும் பாலிடிக்ஸ் வர்றதுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதை உருவாக்கி தந்த தளபதி விஜய் அண்ணாக்கு, ஆதவ் சாருக்கு, புசியானந்த் ஐயாக்கு, செங்கோட்டையன் அண்ணாக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதை பத்தி இன்னும் நம்மளுக்கு எந்த கிளாரிட்டியும் கிடையாது. கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. இதே மாதிரி நம்ம நிறைய பண்ணிட்டே இருக்கணும். மக்களுக்கு இருக்கிற அந்த ஹோப்பை மட்டும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றத மட்டும் சொன்னாங்க. நன்றி.